Guys, welcome to another video. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா interesting shortcuts in Windows 10 பத்தி தான் பார்க்க போறோம் and யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா lock down the screen. இது எப்படி நீங்க வந்து இது பண்ணலாம்னா Windows +L ல வந்து நீங்க கீபோர்ட்ல வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கிரீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். ஓகேங்களா? வந்து நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சல அதனால பாஸ்வேர்ட் எந்தல காட்டல. நீங்க பாஸ்வேர்ட் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா how to take the screenshot using the keyboard. அதுக்கு நீங்கள் என்ன கீ ப்ரெஸ் பண்ணணும்னா விண்டோ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் கீ எங்கே இருக்குன்னா F12 பக்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தேவையான ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கும். அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா பிக்சர்ஸ் உள்ள போங்க. அதுவாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுவாக தானாக சேவ் ஆகிக்கும். இதோ பார்க்குறீங்களா? அது அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் அங்கே போய் சேவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆர் மேக்னிஃபயர். இது எதுக்குன்னா உங்களுக்கு தேவையானது ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன கீ ப்ரெஸ் பண்ணணுன்னா விண்டோஸ் ப்ளஸ் கீ. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னிஃபயர்ன்றது ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணனாலும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணனாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் கீபோர்டில் வந்து விண்டோ ப்ளஸ் மைனஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் வந்து குறையும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் விண்டோஸ் 10 வந்து இமோஜி வந்து எப்படி வர வைக்கிறதுனா அதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் செமிகோலன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இமோஜஸ் வந்து மொபைலில் காட்டுற மாதிரி காட்டும். அதை நீங்கள் வந்து எந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். உங்களோட விண்டோஸில் வந்து 2 ஃபைல் அட் அ டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 2 ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா 2 ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது. அதை வந்து நீங்கள் வந்து 2 பக்கமும் தனித்தனியாக பிரித்து வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும்னா எந்த ஃபைல் உங்களுக்கு ரைட் சைடில் தேவையோ அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் ப்ளஸ் ரைட் ஏரோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ரைட்டில் போயிடும். எந்த ஃபைல் வந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் போகணுமோ அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து லெஃப்ட்டில் போகும். ஓகேங்களா? ஓகே, ஃபைனல் ஷார்ட்கட் என்னன்னா இது வந்து விர்ச்சுவல் டெஸ்க்டாப்னு சொல்லலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கு இல்லையா டெஸ்க்டாப், அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கீ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து இது வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதோ க்ரியேட் ஆகுது பாருங்கள். நான் வந்து ஒரு 3-4 விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ணதை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதுனா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ பண்ணால் லெஃப்ட்டில் போகும், ரைட் ஏரோ கிளிக் பண்ணால் ரைட்டில் போகும். ஃபைனலி க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் டிஸ்கை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4 கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் எல்லாமே. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் அமுத்திட்டு போயிடுங்க. பிகாஸ் தட் ஒன்லி மோட்டிவேட்ஸ் மீ கெட் இன் டு அனதர் வீடியோ. தேங்க்யூ.